என்ன துளசி, ஏதாவது கவிதை எழுத ட்ரை பண்றியா? ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. கவிதையா? அது நமக்குலாம் ரொம்ப தூரம்பா. நான் சும்மா ஒரு பேர் வைக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? சரியான லூசுடா நீ. நீ என்ன ஏதுன்னு கேட்காமலே நீயா இமேஜின் பண்ணிக்கிட்ட எப்படி? சரி, அப்ப நீயே சொல்லு, என்ன பேரு யாருக்கு வைக்க போற? அதுவா, சிவகாமி நம்ம பேர்ல ஒரு வீடு வாங்கி தரப்போறால, ஆமா, அந்த வீட்டுக்கு தான் என்ன பேரு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, நீ அந்த லெவலுக்கு போயிட்டியா? ஓகே, என்ன பேர் வைக்கலாம் நீயே சொல்லு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி விஸ்வா, நீ ஏதாவது பேர் சொல்ல. துளசி, துளசி நிவாஸ் எப்படி இருக்கு? ஓஹோ, எனக்கே ஐஸ் வைக்கிறியா? போதும், ஒரு பேர் வச்சாலும் அதுல ஒரு ஃபீல் இருக்கணும்டா. நான் ஒரு பேரை மைண்ட்ல வச்சிருக்கேன். அத இப்போ இந்த நோட்ல எழுத போறேன். நீ அத கரெக்டா சொல்லிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் வேவ்லென்த் ஒண்ணா இருக்குன்னு அர்த்தம். எப்ப பாரு இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதே பொழப்பா போச்சு. சரி துளசி, நீ உன் மைண்ட்ல இருக்கிறத எழுது, நான் சொல்றேன். ஆனா எனக்கு நீ 3 சாய்ஸ் தரணும், ஓகேவா? சரி விஸ்வா, அப்போ நீ கண்ணை மூடு. நான் எழுதுனதுக்கு அப்புறமா சொல்றேன். நீ கண்ணை திறக்காம அந்த பேரு சொல்லணும், ஓகேவா? ஓகே. கண்ணு மூடு. என்ன துளசி, எழுதிட்டியா? இல்ல இல்ல, இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கண்ணை திறக்கவா? வெயிட் பண்ணு விஸ்வா, எழுத வேணாமா? சீக்கிரம் துளசி. விஷ், துளசி, நான் கண்ணை திறக்கட்டுமா? துளசி, விஸ்வா, அம்மா நீங்க எப்ப இங்க வந்தீங்க? என்னடா இது, தனியா இங்க நின்னுக்கிட்டு துளசின்னு அவ பேரை சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமாடா? கீழே போடா. சரிம்மா. இன்னும் ரொமான்ஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அம்மா வந்து கெடுத்துட்டாங்களே. விஸ்வா, டேய், அங்க நின்னு என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த துளசி வேற வீட்டுக்கு மருமகளா போறவ. அவளை பத்தின நினைப்பு இனிமே உனக்கு வரவே கூடாது.
என்ன அம்மா சொல்றது புரிஞ்சுதா? ம். போ. நல்ல வேலை அம்மா நம்மள பார்க்கல. அக்கா இந்தாக்கா, நீ கேட்ட மாதிரி விஸ்வா மாமா ஃப்ரெண்டு ஸ்ரீராமோட நம்பரும் துளசியோட ஃப்ரெண்டு பிரியாவோட நம்பரும் இருக்கு. நம்ம பிளான் படி முதல்ல ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லணும். அக்கா ம்? என்னக்கா உன் போன்ல இருந்து ஃபோன் பண்ற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீதான் ஃபோன் பண்ணன்னு அந்த ஸ்ரீராம் சொல்லிட்டானா? உன் அக்காவை முட்டாள்னு நினைக்காத லக்ஷ்மி. என்னோட வேலையே தில்லுமுள்ளு பண்றதுதான். ஃபோன் மட்டும்தான் என்னோடது. உள்ள இருக்கிற சிம் கார்டு புதுசு. காரியம் முடிஞ்சதும் கார்டை கட் பண்ணி தூக்கி போட போறேன். ம். நீ பயப்படாத. ஹலோ, யாரு? ஹலோ, ஸ்ரீராம் தானே பேசுறது? சிவகாமி அத்த வாய்ஸா? ஆமா ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. ஸ்ரீராம், இன்னைக்கு காலையில நம்ம ஏரியாவோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கொஞ்சம் வரியாப்பா? நீதான்ப்பா சாட்சி கையெழுத்து போடணும். சாட்சி கையெழுத்தா? என்ன ஆண்டி சொல்றீங்க? யார்கிட்டயும் சொல்லாதப்பா. இன்னைக்கு விஸ்வாவுக்கும் துளசிக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு மேரேஜ் பண்ண போறோம். அதான்ப்பா உன்னை வர சொல்றேன். என்னது? விஸ்வா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையா ஆண்டி? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம்பா. ஜாதகத்துல இப்ப நடக்கலனா எப்பவுமே நடக்காதுன்னு சொன்னதுனால உடனே அரேஞ்ச் பண்ணிட்டோம். நீ வந்துருப்பா. நான் மத்ததெல்லாம் நேர்ல சொல்றேன். ம், சரிங்க ஆண்டி, நான் வந்துடுறேன் ஆண்டி. சரிப்பா, வந்துரு. சண்டைக்கு ஒரு சாட்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பிரியா கிட்ட பேசினா போதும். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். ஹலோ, பிரியாவாமா? நான் துளசியோட அம்மா சிவகாமி பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியாமா? அது நம்ம ஏரியால இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொஞ்சம் வரியா? ஃப்ரீயா தான் ஆண்டி இருக்கேன். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில விஸ்வாவுக்கும் துளசிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோமா? அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். என்ன ஆண்டி திடீர்னு மேரேஜ்னு சொல்றீங்க? வேற வழி இல்லாம தாமா இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. உனக்கு தான் தெரியுமே, விஸ்வாவோட அம்மா பைரவிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு. அதான் இப்படி அவங்களுக்கு தெரியாம நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ நேர்ல வாமா, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க ஆண்டி, நான் வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம்மா. சொல்லுங்க ஆண்டி. துளசி கிட்ட இது சம்பந்தமா எதுவும் கேட்டுக்காத. சரிங்க ஆண்டி. நம்ம பிளான்ல 70% சக்சஸ் ஆயிடுச்சு. 100% சக்சஸ் ஆகணும்க்கா, அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ கவலையே படாத, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும்.
அதுக்கு நான் இன்னொரு ஃபோன் பண்ணணும். எப்பா ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். சரி இருப்பா ஒரு நிமிஷம். ஓகே சார். ஹலோ, நான் புரோக்கர் பெருமாள் பேசுறேன். பெருமாள், நான் ருத்ரா பேசுறேன். அம்மா நீங்களா? சொல்லுங்கம்மா. பத்திரம் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சும்மா. அதெல்லாம் நீ பக்காவா ரெடி பண்ணிடுவேன்னு தெரியும். நீ என்ன பண்ற? அந்த பொண்ணோட அம்மா சிவகாமிக்கு ஃபோன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில 10:30 மணிக்குன்னு சொல்லி அவங்கள உடனே வர சொல்லு. ம் என்ன சரியா? சரிம்மா, அப்படியே சொல்லிடுறேன். லக்ஷ்மி, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பக்காவா பண்ணியாச்சு. ம். இன்னைக்கு நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த சிவகாமிக்கும் பைரவி அத்தைக்கும் பெரிய சண்டையே நடக்க போகுது. வா, நாம போய் பைரவி அத்தை கிட்ட விஷயத்த சொல்லுவோம். ம். ம். ஹலோ, யாரு? சிவகாமி அம்மாவா பேசுறது? ஆமா, சிவகாமி தான் பேசுறேன். நீங்க யாரு? நீங்க தானே விஸ்வா துளசி பேர்ல இடத்த பதிவு பண்றதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க? ஆமாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லம்மா. உங்களை எத்தனை மணிக்கு வர சொல்லி இருந்தாங்க? 11:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அம்மா நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்கம்மா. ஆபீசர் வெளியில போறாரு, அதனால உங்களை 10:30 மணிக்கெல்லாம் வர சொன்னாருமா. சரிங்க, நாங்க வந்துடுறோம். என்ன சிவகாமி இயர்ஃபோன்ல? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. நம்மள 10:30 மணிக்கு அங்க வர சொல்றாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்றாங்களா? இதுக்காக இப்ப ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க? அந்த ஆபீசர் ஏதோ வெளியில போறாரா, அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே வர சொல்றாரு. நாம விஸ்வாவ துளசிய வேற கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கோம். அவங்க வரதுக்கு வேற லேட் ஆகுமே. அவங்க லேட்டா வந்துட்டு போறாங்க. நம்ம முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணுவோம். சரி, சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. போ. ம், சரிங்க. அம்மா. குடு. என்ன அஞ்சல, இன்னும் ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கலையா? ஆரத்தியா? எதுக்கு ருத்ரா? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு யார் வர போறாங்க? அத்தை, நம்ம வீட்டுக்கு ஒரு புது மாப்பிளையும் பொண்ணும் வரப்போறாங்க. அப்ப அவங்கள ஆர்த்தி எடுத்து தானே வரவேற்கணும். நம்ம வீட்டுக்கு புது மாப்பிள்ளை பொண்ணு வர போறாங்களா? யாரு ருத்ரா? உங்க சொந்தக்காரங்களா? எங்க சொந்தக்காரங்க இல்லாத உங்க சொந்த புள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு கையோட அழைச்சிட்டு வர போறாரு. என்ன லக்ஷ்மி உளற? ஏன் புள்ள ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வர போறானா? என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, நாங்க ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசல அத்தை. எங்க காதுக்கு வந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றோம். ருத்ரா, என்ன விஷயம்னு கரெக்டா சொல்லு. உங்க பையன் விஸ்வாவுக்கும் துளசிக்கும் திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போறா அந்த சிவகாமி. அதுக்கு மாமாவும் சப்போர்ட் அத்தை. அத்தை, உங்களை நம்பிதான் அத்தை இருக்கு. என்ன ஏமாத்திடாதீங்க. ஏ லக்ஷ்மி, இப்ப எதுக்கு கண்ணை கசக்குற? எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். எங்களை நம்பலனா நீங்களே விஸ்வா எங்க போயிருக்கான்னு கேளுங்க அத்தை. துளசியும் அவன் கூட தான் இருக்கணும். அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க சொல்றத நம்புங்க.
ஏ அஞ்சல, விஸ்வாவும் துளசியும் வீட்ல இல்லையா? இல்லம்மா. விஸ்வா உங்களோட ஃபோன் காலை எடுக்க மாட்டான் அத்தை. அவ மட்டும் இல்ல, அந்த துளசி, ராஜன் மாமா இப்படி யாருமே இன்னைக்கு உங்க ஃபோன் காலை எடுக்கவே மாட்டாங்க. என் பையன் விஸ்வா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். எனக்கு பிடிக்காத விஷயத்த அவன் பண்ணவே மாட்டான். அத்தை, விஸ்வா மாமா உங்க பேச்ச தட்ட மாட்டாருந்தா நாங்களும் இது நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு அத்தை. ஆனா அந்த சிவகாமி ஏதோ வசியம் பண்ணி உங்க பையனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. இதுக்கு மேலயும் நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அத்தை? நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த சிவகாமியா நான் சும்மா விட மாட்டேன். அந்த திருட்டு கல்யாணம் எங்க நடக்குதுன்னு சொன்ன? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அத்தை. வாங்க போலாம். ஐயோ, இந்த ருத்ராமா நம்ம பைரவி அம்மாவை இப்படி உசுப்பேத்தி கூட்டிட்டு போறாங்களே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே கடவுளே. என்னங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க, நீங்களும் வந்துருங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த ரியல் எஸ்டேட் ஆளையே காணோம். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, அந்த புரோக்கருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வினோத், நான் பார்த்திபன் பேசுறேன். சொல்லுங்க சார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொன்ன மாதிரி 10:30 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்கே உங்களை ஆளே காணோம்? 10:30 மணிக்கு வர சொன்னாங்களா? இல்லையே சார், நமக்கு 11 மணிக்கு மேலே தான் சார் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்படியா? சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க, ஒரு 1/2 hourல கிளம்பி வந்துடுறேன். சரி வாங்க. என்னங்க சொல்றாரு? அவர் நம்மளை முன்னாடியே வர சொல்லன்னு சொல்றாரு. அவருக்கே தெரியாதாம். நம்மள மட்டும் எதுக்கு முன்னாடியே வர சொன்னாங்க? ஏதோ தப்பா நடக்குது சிவகாமி.